திவ்யாங்க மேம். 2 கிட்ஸுக்கு நம்ம ஒரு பெரியவன் வந்து 4 ஏஜ் ஆச்சுங்க, சின்ன குட்டிக்கு 2.5 ஆச்சுங்க. 2 பேருமே ரொம்ப வந்து என்ன சொல்றது, ரொம்ப கட்டி பிடிச்சி கொஞ்சிக்குவாங்க. ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் அப்படியே அடிச்சு 2 பேர் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்குவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்க மேம்? நான் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருவேங்க மேம். ஓகே, நீ அவன்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு வந்துக்கோ, உன்னால முடிஞ்சுன்னு நீ அவன்கிட்ட என்னை ஹெல்ப்புக்கு கூப்பிடுவாங்க மேம் பெரியவன். பட் நான் அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீ ஏன் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வர ட்ரை பண்ணு, முடியாத பட்சத்துக்கு வேணா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மினிட்ஸ் நீங்களே சண்டை போட்டுக்கோங்கன்னு விட்டுருவாங்க மேம். அதை தாண்டி அவன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணி ஒரு சில டைம்ஸ் வந்துருவானுங்க மேம். ஒரு சில டைம்ஸ் அவன் ரொம்ப முடியாம 2 பேரும் அடிச்சு அழுதுக்குவாங்க. அந்த மாதிரி நடிக்கும். ஸோ இது வந்து சிப்ளிங் ரைவல்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிப்ளிங் ரைவல்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், பெரிய குழந்தைக்கு எப்பயுமே அம்மாவோட கவனத்தை நம்மக்கிட்ட இருந்து எடுத்தது இந்த சின்ன குழந்தை தான் அப்படின்ற தாட் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ நம்பர் 1, நீங்கள் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2 பேத்துக்கும் சமமாக வைக்கணும், 2 குழந்தைங்களுக்கும். அண்ட் சின்ன குழந்தைக்கு நீங்கள் எவ்வளோ கவனம் கொடுக்குறீங்களோ அதே அளவான கவனம் பெரிய குழந்தைக்கும் நீங்கள் கொடுக்கணும். எப்பயுமே பெரிய குழந்தைய வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அவன் சின்னவன் தானே, அவனுக்காக நீ விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லாமல் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதுக்கான லாஜிக்கை சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடிதடி வன்முறை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணம், அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத விட்டு பேசி எப்படி தீர்வு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ஒக்காபுலரி கரெக்டாக இருக்காதுங்க. ஸோ இதை கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஸ்நாச் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், அவங்களுக்கு இன்னும் லாங்குவேஜ் டெவலப் ஆகாதனால. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஏன் அந்த சண்டை வருது அப்படின்னு பார்த்துட்டு, ஓ நீ கொடுங்க கூடாது, நீ கேட்கணும், கொடுங்கன்னு கேட்கணும் அப்படின்ற ஒக்காபுலரியை நீங்கள் டீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூ கேன் ஹாவ் அ செட் ஆஃப் ரூல்ஸ். அது முதல்லயே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். சண்டை தொடங்கினதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ருட்டீனாக ஹேபிட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இட் வில் சேஞ்ச். உங்கள் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்க சொல்லும்போது எங்க வீட்டுல அப்படியே நடக்கிற மாதிரி எல்லாமே இருந்துச்சுங்க. ஸ்கிரீன் டைம் கம்மி பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா 2 குட்டீஸை என்னால மேனேஜ் பண்ண முடியாம நானும் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி ரைம்ஸ் இந்த மாதிரி நானும் போட்டு விட்டுருக்கேங்க. பட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இல்லை இது பண்ணக்கூடாது, ரொம்ப நம்ம வெளியில வந்து அவங்க 2 பேர்த்தையுமே விளையாட கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் அதை அவாய்ட் பண்ணுங்க. பட் 2 பேருமே வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், அதை ஏத்துக்கிட்டாங்க. நான் ஒரு டைம் வேண்டாம் தாங்க, இவ்வளோ நேரம் தான், கொஞ்சம் நேரம் தான் பார்க்கணும், அதுக்கு மேல வேண்டாம் அப்படிங்கும்போது 2 குட்டீஸுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வெளியே விளையாட ஆரம்பிச்சேன். அப்ப நான் டக்குன்னு மொபைல் எடுக்கும் போதுங்கம்மா, அம்மா நீங்களும் வீடியோ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கிட்ஸ் என்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கிரீன் டைம் அப்படியே நான் போனை வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து நான் வந்து அவங்க கூட விளையாடுறது, சைக்கிளிங் கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி அவங்க கூட என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஸோ அவங்களும் ரொம்ப அட்வான்ஸா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க மேம். இப்ப இருக்கிற குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேம். நிறைய நேரம் செலவிடுங்க, கன்சிஸ்டண்டா ரூல்ஸ் வைங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் யூ கோ லேர்ன். ஹாய் மேம், மை செல்ஃப் லிடியா. இது ஹனியா, என்னோட டாட்டர் 4 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. ஹலோ. செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேம். எனக்கு ஒரு டவுட் கேட்கணும். என்னன்னா, இப்போ எங்கள் பாப்பா கூட வந்து விளையாடுறதுக்கு வீட்டில் யாரும் கிடையாது. நாங்கள் இருக்கிற இடமும் அப்படி இருக்குது. ஸோ நியர்பையில் சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி யாரும் இல்லை. ஸோ பாப்பா வந்து நான் தான் கிட் மாதிரி அவ கூட விளையாடுறேன். அந்த என்னோட ரோலை சேஞ்ச் பண்ணி டாய்ஸ் வச்சு விளையாடுறது, குக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே நான் கூட விளையாடுறேன். பட் வெளியில் போகும்போது அவங்க வந்து மற்ற கிட்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்காங்க? ப்ளே டேட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப காமனாக நடந்துட்டு இருக்குங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4-5 பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு ஒரு காமன் ஏரியாவில் நீங்கள் மீட் பண்ணி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்ன்னு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பார்க்லேயோ இல்லை ஒரு லைப்ரரியிலையோ அந்த மாதிரி ஒரு ப்ளே டேட் மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு, இல்லை யாராவது ஒருத்தர் வீட்லேயோ எங்கே உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அங்கே அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ளே டேட்டு ஆர்கனைஸ் பண்ணலாங்க. ஸோ அப்போ உங்கள் குழந்தைக்கு மற்ற குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை ஈவினிங்ஸில் ஏதாவது ஃபன் பேஸ்டு ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். வெளியே ஸ்கூல் விட்டு வெளியே ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அங்கே குழந்தைங்களோட பழகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ ப்ளே டேட் இஸ் அ குட் திங்குங்க, அது நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணலாம். மேம், another one is, இப்போ எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி சோஃபாவில் ஜம்ப் பண்ணுறாரு. சரி, நான் ஓகே அது ஆக்டிவிட்டி, அவளோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பாங்க, நல்லா விளையாண்டுட்டு ஓடிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் சில டைம் வந்துட்டு இப்போது when it is concerning about her safety or discipline, ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு 20 டைம்ஸ் வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், இதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம். லைக் எலக்ட்ரிக் சாக்கெட்ஸ் அந்த மாதிரி டச் பண்ணுறது, இல்லை
மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரி சில டைம் வரும்போது அவங்க சேஃப்டின்ற கன்சர்ன் வந்தால் அப்போ வந்து நான் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட் வருது. அப்போ வந்து நான் சில டைம் வந்து அடி வாங்கிடுறாங்க, பாவமாக தான் இருக்குது, அடிக்கவும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அந்த டைமில் அவங்க சேஃப்டின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து அந்த ஃபர்ம்னஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஏன்னா அவங்க விழுந்து அவங்க அடிபடுறதுக்கு நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு அவங்களை எப்படியாவது அந்த இடத்துல நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மைண்ட் தான் வருது. ஸோ அந்த டைமில் நம்ம அடிக்கிறது கரெக்டாக அவங்க அந்த மாதிரி விஷயத்தில் அதை டேண்ட்ரம்னு சொல்ல முடியாது. பட் அவங்க எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க ஜம்ப் பண்ணுறாங்க, விளையாடுறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணலாம்? அதை எப்படி நீங்கள் சேஃபாக பண்ண வைக்கலாமோ அதுக்கான சேனல் நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராம்புலின் வாங்கி வீட்டில் வைக்கலாம், அதில் குதிக்கிறது இஸ் ஃபைன்னு சொல்லலாம். குழந்தைக்கு குதிக்கணும், சோஃபா மேலே குதிக்கணுங்கிறது இஸ் நாட் அர் இன்டென்ஷன். ஸோ அதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக சேனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ அடித்து ஒரு விஷயத்த நம்ம என்றைக்குமே கற்றுத்தரவே முடியாது, ஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனுக்கு. இட் வில் கோ அகெயின்ஸ்ட் யூ, உங்களுக்கு எதிராக தான் அது போகும். ஸோ எப்படி ஸ்ட்ரக்சர்ட் ப்ளே பண்ண வைக்கலாம், எந்த இடத்துல அவளுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது, எப்படி என்கேஜ் பண்ணலாம் குழந்தைய அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். எந்த மாதிரியான சமயங்களில் அவள் பண்ணுறா, நீங்கள் குக்கிங்கில் பிஸியாக இருக்கும்போது அவள் பண்ணுறா அப்படின்னா அவளை எப்படி கிச்சனில் இன்வால்வ் பண்ணலாம், அவங்களோட வச்சுக்கலாம். போர் அடிக்கும் போது பண்ணுவாங்க, தன்னை கவனிக்க ஆள் இல்லை அப்படிங்கும்போது பண்ணுவாங்க. அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் கவனத்தை அதில் செலுத்துறதுக்கு பாருங்கள்.